குமார் தான் வந்து அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கிற உண்மையை பழனியே வந்து முத்துவேல் கிட்ட சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அரசிக்கிட்ட குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்ப அது யாரு என்னன்னே தெரியாம அவங்க கிட்ட இருந்து அரசியை காப்பாத்தி பழனி அங்க இருந்து கூப்பிட்டு வந்துறாரு. கூப்பிட்டு வரப்பே அங்கனுக்குள்ள குமார் ஒளிஞ்சிருந்ததை பழனி பாத்துறாரு. பாக்குறதுக்கு குமார் மாதிரி இருக்கு, இவன் எதுக்கு இங்க ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல தான் அங்க இருந்து கிளம்பி வந்தாரு. எதர்ச்சியா பழனி கடைக்கு போறப்ப குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கனுக்குள்ள பாத்துறாரு. இவங்க தானே அன்னைக்கு அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணது, அன்னைக்கு தப்பிச்சு போயிட்டாங்க, இன்னைக்கு அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி பிடிக்கிற பழனி வந்து அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. பழனியை பார்த்ததும் பயந்து போய் குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன நடந்துங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் குமார் தான், குமார் சொல்லி தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பழனியும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விடாம அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா முத்துவேல் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போனதும் குமார் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரதை பார்த்தது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க கிட்ட கேட்காத என்கிட்ட கேளு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்தை அப்படியே சொல்லிடுறாரு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சக்திவேல் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஆனா இவன் ஏதோ வந்து உளறிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமாரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ சும்மா சக்தி அவனை ஃபர்ஸ்ட் பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல பேச விடாம பழனி சொல்றதை கேட்க ஆரம்பிச்சாரு. குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பழனிக்கு பயந்துகிட்டு என்ன நடந்துங்கிற உண்மையை அப்படியே சொல்லிடுறாங்க. பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு, நம்ம எப்படியோ தப்புச்சோம் அப்படி சொல்லி தான் குமார் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில இன்னைக்கு பழனினால பிரச்சனை வீட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம குமார் முடிச்சுட்டு இருக்காரு. இத்தனை நாளா சக்திவேல் மட்டும் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைச்சோம், இன்னைக்கு பார்த்து அந்த பொடிப்பைய குமாரே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான். அப்ப இதுக்கு முன்னாடி இவன் இப்படிதானே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், இது நானான் கண்டுபிடிக்க போய் தெரிஞ்சு இது எங்களுக்கு தெரியாம எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பான். இந்த விஷயம் மட்டும் பாண்டியனோட பசங்களுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியுமா, நானா இருக்கப்ப இங்க வந்து பேசிட்டு இப்படி விட்டுட்டு போறேன், பாண்டியனோட பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுனா கண்டிப்பா குமார சும்மாவே விட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் குமார ஆரம்பிச்சுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறது அரசிக்கே தெரியாது. இந்த விஷயம் அரசிக்கு தெரிஞ்சா கூட கண்டிப்பா அவங்க அப்பா கிட்ட சொல்லிரும். பாண்டியனோட பசங்களை விடுங்க, பாண்டியனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, கண்டிப்பா குமார் அவர் உயிரோடயே விட மாட்டாரு. ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து குமார திட்டிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டையும் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டதால குமார்னால என்ன பண்றதுனே தெரியல. சக்திவேலும் வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக குமார பிடிச்சு அடிக்கிறாரு. சக்திவேல் அடிக்கிறத பார்த்துமே முத்துவேலுக்கு வந்து நம்பிக்கையே வரல. கண்டிப்பா இதுவுமே சக்திவேலோட பிளானா தான் இருக்குங்கிறது முத்துவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. போது சக்தி, நீயும் உன் மகனும் சேர்ந்து நடிச்ச நாடகம் எல்லாம் போதும், இதுக்கு மேலே உங்க நடிப்பெல்லாம் நான் நம்புற மாதிரி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜியா என்கிட்ட வந்து சொல்லிச்சு குமார் வந்து இப்படி பிரச்சனை பண்ணான்னு, அன்னைக்கு இப்படிதான் உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசினேன். இன்னைக்கு நீ அவனை அடிச்சா மட்டும் நீ நல்லவே நான் நம்பிடுவேனா, எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் உன் பையனும் சேர்ந்துக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் சொன்னாலும் கண்டிப்பா நீங்க திருந்த போறதே கிடையாது. இதுக்கு மேல பாண்டியன் வீட்டுக்கு உங்களால இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மீறி ஏதாவது அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே கோவமா சக்திவேலையும் குமாரையும் திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. பழனினால தானே இந்த உண்மை வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு வந்து பழனி மேல பயங்கரமா கோவம் வருது. அந்த வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு பழனியுமே வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. பண்ற விஷயத்தை ஒழுங்கா கூட உன்னால பண்ண முடியாதா, என்கிட்ட கேட்டு நல்ல பிளான நானா போட்டு கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு தேவையில்லாம நீயா ட்ரை பண்ணி இப்படி சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் முத்துவேல் வந்து சக்திவேலையும் குமாரையும் நம்பாம கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.